எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போதே சித்திக்கிட்ட சொல்லி வேணுங்கிற பொடியெல்லாம் அரைச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் வாங்க முடியாமல் போச்சு. ஊருக்கு போகிறதுக்கு எப்படி இன்னொரு 15 நாள் ஆயிருமா? அது வரைக்கும் இட்லி பொடி இல்லாமல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் இட்லி பொடியை தேடிக்கிட்டே இருக்குது. அதனால சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக இட்லி பொடி அரைச்சி வைக்கலாம், அப்புறம் ஊருக்கு போகும்போது சித்திக்கிட்ட சொல்லி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இட்லி பொடியும் அப்புறம் பாப்பாவுக்கு செர்லாக் விரும்பி சாப்பிட்றால அதுவும் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் ரிலையன்ஸ் போகும்போது கொஞ்சம் மக்கானா வாங்கிட்டு வந்துருந்தோமா, சரி அதையும் போட்டு பாப்பாவுக்கு செர்லாக் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த 2 பொடி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 10-15 டைம் எந்திரிச்சிருப்பா. இடையில அப்படியே அவளையும் மாட்டி விட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கூட கொஞ்சம் நான் நடுக்கல முத்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பெருங்காயம் உப்பு போடுறதுக்கு இட்லி பொடிக்கு மறந்துடுவேன் அப்படின்ட்டு அதையும் கையோட இப்போவே போட்டு வச்சுட்டேன். செர்லாக் ஈவினிங் வெளியில் கிளம்புறமா, அதனால் ஊட்டி விட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். ஜூடியோ தான் போயிருந்தேன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜூடியோவோட மேக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஆஃபரும் போட்டிருந்தாங்க. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ரஃப்யூஸ்க்கு அதுக்கப்புறம் வெளியில் போட்டு போகிறதுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நைட் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.